ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? நித்தீஷை பற்றி உண்மை இனியாவுக்கு தெரிய வருது. அதை பார்த்துட்டு இனியா அதிர்ச்சி ஆகிறாங்க. பாக்கியா கவுன்சிலர் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ கவுன்சிலர் பாக்கியாவை பார்த்ததும், வாமா வாங்க சிஸ்டர், உட்காருங்க, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, கண்டையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க சார், உங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு போகிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா காரெல்லாம் இருக்குது, இவ என்னத்துக்கு காரில் போகாமல் நடந்து போனான்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இனியா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் காப்பி குடிக்க போகலாமான்னு கூப்பிடுறாங்க. இனியா வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியே சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளவு யோசித்தாலும் இந்த வேலையை செய்யவே முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வேற ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, போதைப்பொருள் கடத்துகிறவங்களோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேச்சு வாக்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நித்தீஷ் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகியிருக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல பேர் சொல்லாமல் அதை பற்றி பேசி அந்த பையன் கூட ஒரு தொழிலதிபரோட பையன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேர் கூட ஏதோ சுதாகர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இனியா அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ஃபோட்டோவை காட்ட இன்னும் அதிர்ச்சி ஆகிறாங்க. பையன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு சதீஷோ நித்தீஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனியா அதை கேட்டுட்டு ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இனியா கம்ப்யூட்டரில் அதுக்கான லிஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமும் உண்மைன்னு இனியாவுக்கு தெரிய வருது. உடனே டென்ஷன் ஆகி ஆஃபீஸில் இருந்து வெளியே வந்துடுறாங்க. எப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த விஷயத்தை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை கேட்டால் அம்மா அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ரெடி ஆகிட்டு வீட்டில் இருந்து இனியா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு, யாருக்காவது பொறுப்பு இருக்கா, கரெக்டான டைமுக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவையும் செலியனையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. பாக்கியாவை கூப்பிட்டு உடனே கோபியும் வர்றாங்க. ஈஸ்வரி கோபியை பார்த்துட்டு, என்னடா இங்கே வந்துட்டேன், நீ நேரடியாக இனியா வீட்டுக்கு வர்றேன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபி இருந்துக்கிட்டு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம் தாம்மா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா பாக்கியா இருந்துக்கிட்டு, சரி நீங்கள் கிளம்புங்க, நானும் செலியனும் போய் ஜெனியை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜெனி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பார்த்துக்கங்க, உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செலியனும் கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா வீட்டுக்கு வர்றாங்க. அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும்னு நினச்சிக்கிட்டே வர்றாங்க. உள்ளே பிறந்தநாள் பார்ட்டிக்காக எல்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. சுதாகர் இனியாவை பார்த்துட்டு, வாமா வந்துட்டியா, எல்லாரும் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க, நீ மட்டும்தான் இப்போ வர்ற அப்படின்னு சொல்லி, சரி நீ போய் கிளம்பி ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இனியா படிக்கட்டு வர ஏறி போயிடுறாங்க. இதை கேட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேண்டாம், இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையை பற்றி நினைக்காத இவங்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீண்டும் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. உடனே பாட்டியையும் அம்மாவையும் பார்த்துட்றாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்துட்டு இனியா சந்தோஷமாக ஓடி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இதுக்கு முன்னாடியே எழில் வந்துடுறாங்க. எழில பார்த்ததும் இனியா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இனியாக்கிட்ட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனியா அப்படின்னு சொல்லி எழில் சொல்லி கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் அவங்க அப்பாவும் ஈஸ்வரி செலியன் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் எழில பார்த்துட்டு, ஏண்டா எழில் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை வர்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கேட்டுட்ருக்காங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமா,
ஃபோன்லேயே இனியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சரி நான் போய் கிளம்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இனியா படியில் ஏறுறாங்க. அப்போதைக்கு அங்கேருந்து நிதிஷ் இறங்குறாங்க. நிதிஷை பார்த்து இனியா கேட்குறாங்க, நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போகிறேன், நான் எதுவும் உங்ககிட்ட இருந்து மறைக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு நிதிஷ் சொல்கிறாங்க, நீ தான் என்கிட்ட இருந்து ஆகாஷ் விஷயத்தை மறைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ் விஷயம்லாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான், அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் தான் என்கிட்ட ஏதோ ஒன்று மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியா. அதை கேட்டுட்டு நிதிஷ் கோவப்பட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.